எப்படி ஆக்டர்ஸ்லாம் இவ்வளோ பெரிய டயலாக்ஸை மறக்காமல் அதே எமோஷனோட சொல்கிறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க நான் சொல்கிறேன். பை த வே, வேலை விஷயமா சேலம் வந்திருக்கேன் கைஸ். ஓகே, திஸ் இஸ் டே 3 ஆஃப் பிகமிங் அ ஃபிலிம் ஆக்டர். இன்னைக்கு நமக்கு மெமரைசேஷன் எக்ஸசைஸ். ஸோ இதுக்கு என்னோட ஆக்டிங் கிளாஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் சேலத்தில் இருந்தார். அவரை நான் கூப்பிட்டுருந்தேன். ஸோ அவர் வர்ற வரைக்கும் புக்கு படிச்சுட்டு எப்படி இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இவர் தாங்க அந்த நண்பர். எப்படி இருக்கிற? அப்படியே பக்கத்தில் ஒரு நல்ல ஸ்பாட் இருந்துச்சு. அங்கே போய் காத்தாட உட்காந்துட்டு நம்மளுடைய ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மெமரைசேஷன் எக்ஸசைஸில் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நேற்று நடந்த விஷயத்த ரொம்ப டீட்டெயில்டாக மாற்றி மாற்றி நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும். செகண்டு, நாங்கள் 2 பேரும் இருந்த ஒரே ஈவெண்ட்டில் நடந்த விஷயத்த எங்களோட பெர்ஸ்பெக்டிவில் ஷேர் பண்ணோம். அதில் ஒரு இன்சிடெண்ட்லேயே வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேர்ட், நிறைய கொஷின்ஸை மாற்றி மாற்றி அந்த இன்சிடென்ட் சம்மந்தப்பட்டு நம்ம கேட்கும் போதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ், நமக்கு தெரியாத டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ இது நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து அரட்டை அடிக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால் டீட்டெயில்ஸ். என்ன ஷூ போட்டிருந்தீங்க, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, என்ன ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தீங்க, ஆப்போசிட்டில் யாரை பார்க்க போயிருந்தீங்க, எங்கே பார்க்க போயிருந்தீங்க, வெதர் எப்படி இருந்துச்சு, ட்ரெயினில் போனீங்களா, பஸ்ஸில் போனீங்கன்னா என்ன பஸ் நம்பர், 2 வீலர் போனீங்களா, டிராபிடோவில் போனீங்களா அப்படின்னு சின்ன சின்ன டீட்டெயில்ஸை ஞாபகப்படுத்தி மாற்றி மாற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த புக்கில் சொன்ன மாதிரி டீட்டெயில்ஸை ரீகால் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இந்த ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணுறது மூலமாக நம்மளோட மெமரைசேஷன் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கோட எக்ஸசைஸ் அவ்வளோதான். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஸ்டே கிரியேட்டிவ்.